தன்னை ஒரு பட்டுச்சேலை உடுத்திய ஒரு மேடம் ஜெயலலிதாவாக உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பட்டு கட்டிய நிர்மலா சீதாராமன் வேணா சொல்லுங்க. ரெண்டும் ஒண்ணுதானடா, குழப்பறீங்களேடா. நானும் அரசு பள்ளி மாணவிதான், அரசு உதவி. அதான் அந்த பழைய டெம்ப்ளேட், நான் கருப்பாய் இருக்கிறேன், எனக்கு லைக் வருவது கடினம் தான். பல்வேறு கேமராக்கள் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஃப்ரண்ட் ரோவுக்கு ஒரு கேமரா, பேக் டெஸ்க்கு ஒரு கேமரா, டீச்சருக்கு ஒரு கேமரா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எடுத்துட்டு போல, மீடியாக்கள் வந்துட்டாங்க. மீடியா எப்படி ஸ்கூலுக்குள்ள பெர்மிட்டடு? மீடியாவை யாரு ஸ்கூலுக்குள்ள வர்றதுக்கு அனுமதி கொடுத்தது? ஸ்கூலுக்குள்ள வந்து மாணவர்கள் இருக்கக்கூடிய வகுப்பறையில வந்து அந்த கேமராவை எடுத்துட்டு போறதுக்கு அவங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? ஒரு 4 கேமராமேன் இருக்காங்கன்னா 4 பிரஸ்ல இருப்பாங்க. 4 ஆங்கிளையும் எடிட் பண்ணி ஒரு வீடியோவா வருதுன்னா அப்ப அது ஒரு சேனலா தானே இருக்கணும். ஆமா, அந்த சேனல் பேர் தான் விருதை மகள் கீர்த்தனா. சின்ன பிள்ளைங்களை ட்ரால் பண்ணாங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஏங்க, சின்ன பிள்ளைய போய் மிரட்டிட்டு வந்தது நீங்க. ட்ரால் பண்றது அந்த குழந்தையெல்லாம் யாரும் ட்ரால் பண்ணல, உங்களை தான் இப்பயும் ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா அந்த பிள்ளை வந்து இவங்களை விட நல்ல இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க. அவங்க வந்து அவர்களுடைய பள்ளி அப்படின்னு சொல்லி அவங்க அரசு பள்ளியில் படித்ததா சொல்றாங்க. ஆனா அவங்க படிச்ச ஸ்கூல் வந்து மாங்கா மச்சி பள்ளி. அது வந்து அரசு பள்ளி கிடையாது, அரசு உதவி பெறக்கூடிய தனியார் பள்ளி. தாவேகாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த குழந்தை உட்பட எல்லாருமா சேர்ந்து, அந்த ஸ்கூல் டீச்சர் உட்பட எல்லாருமா சேர்ந்து அவங்க எல்லார்ட்டையும் அவங்க டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான 2 கேள்வி மட்டும் கேட்போம். உங்க எம்எல்ஏக்கள் எல்லாரும் இப்படி உட்கார்ந்து அந்த ஸ்கூல் பசங்கள்ட்ட ஒப்பிக்க சொல்லுங்க. முடியும். தொகுதி பேரை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் எழுத சொல்லுங்க. நான் ஒரு அரசு பள்ளியில், அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த மாணவன். ஏதாவது ஒண்ணு சொல்லு. அரசு பள்ளியா, அரசு உதவி பெறும் பள்ளியா? அரசு உதவி பெறுவதால் அது அரசு பள்ளி, அதை தனியார் நடத்துவதால் அது அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி. அது ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சேன், நான் படிச்சிருக்கிறேன்ல. நான் வந்து சென்ட் மேரிஸ்ல படிச்சேன், அது அரசு உதவி பெறும் பள்ளி. அதான் தெரியும் தெரியும். கிரிப்டோ கிறிஸ்தவர்கள், அந்நிய கைக்கூலிகள், ரோம் நகர கூலிகள், ரோம் நகர கைலிகள் எல்லாம் தெரியும். மேடம் எங்க படிச்சாங்க? மேடம் எங்கேயாவது படிச்சுட்டு போறாங்க. எந்த மேடம் கேக்குறீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு மேடம் இருக்கிறாங்க, அவங்க வந்து கான்வென்ட்ல படிச்சாங்க, அவங்க இப்ப இல்ல, இறந்துட்டாங்க. ஷீ இஸ் பாஸ்ட் அவே. மேடம் ஜெயலலிதாவா? எனக்கு அந்த மேடம் தான் இப்போ தெரியும். தன்னை ஒரு பட்டுச்சேலை உடுத்திய ஒரு மேடம் ஜெயலலிதாவாக உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் கீர்த்தனா அவர்கள், அவங்க அப்படிதான் அவங்களை பாவிச்சுக்கிறாங்க. பட்டு கட்டிய நிர்மலா சீதாராமன் வேணா சொல்லுங்க. ரெண்டும் ஒண்ணுதானடா, குழப்பறீங்களேடா. எனக்கு 2 பேருக்கும் பெரிய வித்தியாசமா தெரியல. எனக்கு ஓரளவுக்கு வித்தியாசம் தெரியுது. அவர்கள் நடத்திய அரங்கேற்றம் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு விமர்சன பொருளாக மாறி இருக்கிறது. அரங்கேற்றமா? பரதநாட்டியமா, சிலம்பமா, பொய்க்கால் குதிரையாட்டமா? ரீல்ஸ் அரங்கேற்றம். அது வந்து ரீல்ஸ் அரங்கேற்றம். தாவேகா கட்சியினர் என்னெல்லாம் அரங்கேற்றுவாங்க, என்கிட்ட போயிட்டு வருது, தேடி பார்த்தேன். ஏதாவது அரங்கேற்றம் அட்மிட்டேஷன் எதுவும் இருக்காங்க? அதை தேடக்கூடாது. இப்படி மொபைல் எடுத்து இப்படி தேடினீங்கன்னா கிடைக்கும், வரிசையா வரும். இந்த என்னப்பா திருவைகுண்டம், உன்னோட மேட்ரு எதுவும் ரீல்ஸ் வரலையப்பா, புஷ்ஷா இருந்து கால் பண்ணுவாரு. இல்ல தலைவர், பெரம்பூர் தொகுதியில இருந்து ஒரு ரீல்ஸ் வரக்கானா, எல்லா தொகுதியில இருந்து எனக்கு ரீல்ஸ் வந்து நிக்குது. பெரம்பூர் தொகுதியில ஆர்டி சேகர் ரீல்ஸ் போட்டிருக்கிறாரு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய். என்னண்டு எலெக்ஷன் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. ரைட். அதுல சொத்து விவரங்களை தவறாக காட்டியிருந்தார் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. திருச்சி கிழக்குல ஒரு மாதிரியும் பெரம்பூர்ல ஒரு மாதிரியும் வித்தின் 2 days 1 day கணக்குல அவருக்கு வந்து பல லேக்ஸ், பல குரோர்ஸ் வந்து வித்தியாசப்படுது அப்படிங்கிறத கேள்வியா எழுப்பி இருந்தாங்க. அதை ஒட்டி வந்திருந்த செய்திகள் ரொம்ப அதிர்ச்சிகரமா இருந்தது. எப்பவுமே திமுக அதிமுக 2 தரப்பும் மாறி மாறி ஏதாவது ஒரு தொகுதியில டிஸ்பியூட் ஆகுதுன்னா 1 ஓட்டு 2 ஓட்டு 50 ஓட்டு 100 ஓட்டு அப்படின்னா ஒரு கேஸ் போடுறதுங்கிறது வழக்கம். ஒரு தாவேகாவுக்கு எதிராக கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதா செய்திகள் பார்க்க முடிந்தது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வந்து தங்களுடைய டாக்குமெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியாம பல பிழைகளோடு அதை விட்டுருந்தாங்க. ஒரு சிலர் வந்து திட்டமிட்டே அதை மறைக்கிற மாதிரி முயற்சிகள் எல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க. லைக் விஜய் மாதிரியான நபர்கள் அவங்க சொத்துக்களை வெவ்வேறு மாதிரி காட்டி இருந்தது அப்படிங்கிறது பல கேள்விகள் எழுப்பி இருந்தது. அதை ஒட்டி நீதிமன்றத்துக்கு வழக்கு விசாரணைக்கு வேற வந்திருந்ததா பார்த்தேன்.
எங்க முதலமைச்சரே கோர்ட்டு கேஸ் அலையும் போது நாங்க அலையக்கூடாதா அப்படின்னு நினைச்சு ஆளாளுக்கு ஒரு பக்கம் வைரல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கீர்த்தனா மேட்டர் என்னாச்சு கடைசியா? ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. ஆமாமா, நான் ஊர்காவுத்து வாழ்ந்து வந்த பெண்மணி. ஊர்காவிட்டாங்களா? எங்க? மயிலாப்பூர்ல. பூண்டு ஊர்காயா? அது அவங்க. இவங்க வந்து நானும் அரசு பள்ளி மாணவிதான், அரசு உதவி அந்த பழைய டெம்ப்ளேட், நான் கருப்பாய் இருக்கிறேன், எனக்கு லைக் வருவது கடினம் தான். தம்பி நீங்க சாப்பிட்டீங்க, நான் சாப்பிடாம இருக்கேன். பார்த்திபன் டைலாக். சேலம் பார்த்திபன் அமைச்சர், ஏழை உதவி இயக்குனரின் மகன். அதேதான், விவசாயியின் மகன், ஏழை தாயின் மகன். அதே டெம்ப்ளேட்ல எடுத்துட்டு வந்து ஒரு அரசு பள்ளி மாணவரை, ஒரு மாணவியரை இழிவுபடுத்தாதீங்க. யாரு மேடம் இழிவுபடுத்தினாங்கிற கேள்விதான் பிரதான கேள்வி. எந்த பகுதியில இன்ஸ்பெக்ஷனுக்கு போனாங்க எனக்கு தெரியல. அவங்க போன ஒரு பள்ளிக்கூடத்துக்கு உள்ளுக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட பல்வேறு கேமராக்கள் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஃப்ரண்ட் ரோவுக்கு ஒரு கேமரா, பேக் டெஸ்க்கு ஒரு கேமரா, டீச்சருக்கு ஒரு கேமரா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எடுத்துட்டு போல, மீடியாக்கள் வந்துட்டாங்கன்றாங்க. மீடியா எப்படி ஸ்கூலுக்குள்ள பெர்மிட்டடு? ஒரு ஸ்கூலுக்குள்ள ஐடி கார்டு வெளியிட்டா முதல்ல வீடியோ வரவே கூடாதுல. மீடியா வரவே கூடாது. முதல்ல ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள யார் அலோடு? ஐடி கார்டு வைத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அந்த டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அது அரசு உதவி பெறும் பள்ளியாக இருந்தால் அந்த ஸ்கூலினுடைய மேனேஜ்மெண்ட். இதை தவிர வேறு யாருமே பள்ளிக்கூடத்திற்குள் வருவதற்கு அனுமதி கிடையாது. அட்மிஷன் டைம் நடக்குது அப்படின்னா பெற்றோர் வரலாம். மீடியாவை யாரு ஸ்கூலுக்குள்ள வர்றதுக்கு அனுமதி கொடுத்தது? ஸ்கூலுக்குள்ள வந்து மாணவர்கள் இருக்கக்கூடிய வகுப்பறையில வந்து அந்த கேமராவை எடுத்துட்டு போறதுக்கு அவங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? சரி, வகுப்பறைக்குள்ளுக்குள்ள வர்றதுக்கு எப்படி அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு அமைச்சர் உள்ள போய் பார்வையிடுறாரு அப்படின்னா அந்த மாணவர்களுடைய தனித்தன்மையை வெளியே கொண்டு வர்றோம், அல்லது அந்த மாணவர்களுடைய சிறப்பு இயல்பு எதையாவது ஒண்ண காட்டுறோம், அல்லது ஒரு அமைச்சரும் அந்த மாணவர்களுக்கும் இடையில நடக்கிற உரையாடல்களை காட்டுறோம் அப்படின்ற பட்சத்துல அந்த அமைச்சர் தரப்பு தான் எடுத்துட்டு போவாங்க கேமராவை. பள்ளிக்கூட நிர்வாகம் கால் பண்ணி அமைச்சர் வர்றாங்க வாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணி எங்க ஸ்கூலுக்கு மினிஸ்டர் வர்றாங்க வாங்க அப்படின்லாம் கால் பண்றது கிடையாது. அமைச்சர் தான் கூட கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போனவர் அந்த மாணவர்களை வந்து ஒரு நல்ல திறன் வெளிப்படுத்துற வகையில ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்கன்னா நம்ம ஒன்னும் இப்ப போன ஆட்சியில வந்து அந்த மாணவர்களுக்கு பேச்சு குரூப்ல வந்து செய்தி வரும், இந்த துறையினுடைய அமைச்சர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியை பார்வையிடுகிறார், ஆய்வு செய்ய வருகிறார் அப்படின்னு சொன்னா லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸா நம்ம அனுப்புவோம். ரிப்போர்ட்டர், கேமராமேனு எல்லாரும் போவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த ஆய்வெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்த உடனே பைட் கொடுப்பாங்க. அந்த பைட்டை வாங்க வருவாங்க. இல்லனா போட்டோ மட்டும் தான் வரும். உள்ளுக்குள்ள வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண போட்டோ வரும். இத தாண்டி உள்ளுக்குள்ள போய் பிஹைண்ட் உட்ஸ் கலாட்டா பண்ணக்கூடிய வேலை மாதிரி இங்க பாருங்க அங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ் எடுத்து போடுறதுக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் ஒருபோதும் உள்ள போறது கிடையாது. அப்ப பிளான் பண்ணி இவங்க வந்து இவங்கள போக்கஸ் பண்ணி ஒரு டைட்டு, ஒரு வைடு, ஒரு லாங் ஷாட்ல அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ட பேசுறது, டீச்சர்ஸ்ட பேசுறது, டீச்சர் இவங்கள்ட்ட பேசுற கான்வர்சேஷன், எல்லா கிளிப்பிங்கும் ஒரு 4 கேமராமேன் இருக்கிறாங்கன்னா 4 பிரஸ்ல இருப்பாங்க. அது எப்படி ஒரு அது வேணா 4 ஆங்கிளையும் எடிட் பண்ணி ஒரு வீடியோவா வருதுன்னா அப்ப அது ஒரு சேனலா தானே இருக்கணும். ஆமா, அந்த சேனல் பேரு தான் விருதை மகள் கீர்த்தனா. அந்த சேனல் எடுத்து போட்டுட்டு அப்புறம் அதே விருதை மகள் கீர்த்தனா இன்னைக்கு காலையில 6 மணிக்கு இல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். வந்த மீடியா வந்து விருதை மகள் மீடியா, வந்த மீடியா வந்து விருதை மகள் கீர்த்தனா மீடியா, பேசுனது வந்து அமைச்சர் கீர்த்தனா. அது வேற, இது வேற. சிவகாசி மகள் கீர்த்தனாவா அவங்க? சிவகாசி பேரு மாறல, என்ன அதான் அதை எப்படி பிரிச்சுக்கலாம். சேனல் வந்து விருதை மகள், அவங்க வந்து சிவகாசி மகள். ஆனா அவங்க 2 ஊரும் கிடையாதுன்றாங்க. ஆமா, அவங்களே வந்து பல்வேறு மொழிகள்ல கொடுத்த பேட்டிகள் அடிப்படையில தான் அதுவும் பேசப்படுது. அது நம்ம பேசல. அவங்க வந்து அவங்களுடைய ப்ளூப்பர்ஸ் எடுத்து போட்டு அடிக்கிறாங்க. பட் அவர்களுடைய ஆங்கிலம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஷேக்ஸ்பியருக்கு இணையாவோ, ஒரு ஆங்கில கவிஞர் ஜான் மில்டனுக்கு இணையாவோ அப்படியான ஒரு கிராமட்டிக்கல் ஒரு ஆங்கில புலமை ஒன்னும் அம்மையார் கீர்த்தனாவுக்கு இல்ல. அவங்களும் பாவம் மைசெல்ஃப்னு தப்பு விடக்கூடிய, ஆன் போடுறதா, ஏ போடுறதா, த போடுறதான்னு
இன்னும் அந்த 3ஆம் கிளாஸ்ல சொல்லி கொடுப்பாங்கல்ல, ஏ அண்ட் த, AEIOU, இந்த மாதிரி விஷயங்களை கூட ப்ராப்பரா இன்னும் பேச தெரியாத ஒரு நம்மை போன்ற ஒரு சராசரியான ஒரு பெண். நம்ம என்னைக்குமே வந்து ஒருத்தர் இங்கிலீஷ் பேசுற திறமையை வச்சு நம்ம யாரையுமே ட்ரால் பண்றது கிடையாது. ஒரே ஒருத்தரை தான் அவருடைய மொழி. நம்மை போலவே. ஆமா, ஒருத்தரை மட்டும்தான் மொழியை வச்சு ட்ரால் பண்ணுவோம். அது மோடிஜி தமிழ்ல பேசும்போது அதை ட்ரால் பண்ணுவோம். வேற எதையும் நம்ம ட்ரால் பண்றது கிடையாது. அதுவுமே ஏன் பண்றோம்னா 15 வருஷமா சொல்றீங்களே கத்துக்கிறலையே, அது தேவையில்லை. கத்துக்கிறலையே வருத்தமா. அது விளக்கம்லாம் தேவையில்லை. வாடன்னா அடி போன்ற மாதிரி அது புரிஞ்சுக்கிடுவாங்க மக்கள். அப்ப கீர்த்தனா அவர்கள் குறித்து வைக்கக்கூடிய கேள்வியுமே ஏன் விமர்சனமா வந்துச்சு அவங்களுடைய ஆங்கிலத்தை ஒட்டி அப்படின்னா, அவங்க அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு பச்சை மண்ணை போய் வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்டா, வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு என்ன மொட்டையா இருக்கு, வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு என்ன சொல்றது, நீ யார் அப்படின்னு உன்னை கேள்வி கேட்டா தமிழ்லயே கேட்போம். நீ யார் அப்படின்னு கேட்டா, நான் யாரு, மனுஷன். மனுஷனா? நீ மனிதனா மிருகனா என்று நான் கேட்கவில்லை, நீ யார் அப்படின்னு கேட்டா, யாரா நானு என்ன ஓசோ மாதிரி பதில் சொல்றேன்னு நினைக்கிறியா? இந்த கேள்வி இயல்பான கேள்வி. அது ஒரு பல்லு அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகிட்ட போய் வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு உடனே அந்த பிள்ளைக்கு பதில் சொல்லணும். சரி, அந்த பிள்ளை அதையும் தாண்டி பதில் சொன்னதுக்கு பிறகு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பதில் தெரியாது. இந்த அம்மாவே ஒரு முன்முடிவுக்கு வர்றாங்க, லாஸ்ட் பெஞ்ச். இதெல்லாம் வந்து வீடியோவா வெளியில வரும்போது அந்த குழந்தையினுடைய முகம் கூட மறைக்காமல் வந்ததுதான் பெரிய பேசு பொருளாக விமர்சனத்துக்கு உள்ளுச்சு. உடனே அதுக்கு இவங்க விக்டிம் கார்டு எடுத்துட்டு வந்து என்னைய ட்ரோல் பண்ணிட்டீங்க, நான் அப்படி பண்ற ஆள் கிடையாது, இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்க அப்படின்னு கண்ணீரை விடுறாங்க. இதுல வந்து அந்த வீடியோவை வெளியிட்டதுல அர்த்தம் கிடையாது. அந்த டீச்சரை அவமானப்படுத்தி இருக்கிறாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவமானப்படுத்தி இருக்கிறாங்க, பப்ளிஷ் பண்ணி அவங்கள வந்து வாழ்க்கையவே இருட்டடிப்பு செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப தேவையில்லாத வேலையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இது குறித்தெல்லாம் சீரியஸா கவனம் எடுத்து அவர் பதில் சொல்லணும். இப்ப சிடிஆர் நிர்மல்குமார் அவர் ஒரு மின்சாரத்துறை அமைச்சர், அவர் எதுக்கு இதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு? பதில் சொல்ல வேண்டியது அமைச்சர் வந்து அமெரிக்கால இருக்காருன்னு நினைக்கிறேன், அதனால அவர் பதில் சொல்லல. ஏங்க அமெரிக்கால உட்காந்து தோழர் யூமாவாசிக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ண முடியுது, அமெரிக்கால உட்காந்துக்கிட்டு கீர்த்தனாவுடைய அத்துமீறிய செயலுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்க வேண்டாம்? அதை வந்து அந்த மாணவர்களுக்கு ஒரு போன் போட்டு உங்களுக்கு வந்து ஒரு ISD கால் பண்ண முடியாத அளவுக்குலாம் நீங்க கிடையாது. அமைச்சர் நினைச்சா எங்க இருந்தனாலும் எதனாலும் பேசலாம். அவர் ஒரு போன் கால் பண்ணி அந்த டீச்சர்ஸ்ட எதுவும் நீங்க எதுவும் தான் நினைச்சுக்காங்க, அவங்க நல்ல இன்டென்ஷன்ல தான் பண்ணாங்க, உங்களுக்கு ஏதாவது மன வருத்தம் ஏற்பட்டிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம், தைரியமா இருங்க, அந்த மாணவர்கள்ட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லடா, இங்கிலீஷ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாமாவை பாருங்க, நானே தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு சொல்லி தான் இன்னைக்கு அமைச்சர் ஆயிருக்கேன், நீங்க இங்கிலீஷ் தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளை பின்ன கத்துக்கலாம்டா, உங்க படிப்பு தான்டா முக்கியம் அப்படின்னு அமைச்சர் பேசியிருக்கணும்ல ராஜ்மோகன் அவர்கள். மார்க் மை வேர்ட்ஸ், அப்படியே அவர் அமெரிக்கால இருந்து வந்த உடனே இதே மாதிரி ஒரு அரசு பள்ளிக்கு போய் தான் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்ணி காட்டுவார். He will do. Don't worry. இதான் ஏன் இந்த கிரிட்டிசிசம் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஏன் ஃபேஸ் பண்ணணும்? அவருடைய செயல்பாடுகளுக்கு அவர் ஃபேஸ் பண்ணலாம். ஆனா யாரோ ஒருத்தர் பள்ளிக்கூடத்துக்குள்ள போய் இப்படி அடாவடி பண்ணிட்டு இப்ப கிரிட்டிசிசம் வந்து ராஜ்மோகன் பக்கம் தானே திரும்புது. அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆட்படுத்தப்படுறாருல. ஆனா எந்த துறையில என்ன பிரச்சனை நடந்தாலும் எல்லாத்துக்குமான சர்வரோக நிவாரணி மாதிரி வந்து சகலகலா பதிலளிப்பவராக நிர்மல்குமார் பேசுறாரு. ஒரு RSS காரரு, முன்னாள் RSS காரர் வந்து இவ்வளவு தாட்டியமா எல்லாத்துக்கும் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு ஏங்க RSS காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு ஆட்சிங்க இது. இந்த ஆட்சியை விட்டுட்டு RSSக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பிளான் பண்ணி உள்ள ஊடுருவதற்கு வேற என்ன வாய்ப்பு இருக்கு? அப்ப அந்த ஆட்சிக்கு பங்கம் வந்துடக்கூடாது, களங்கம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக RSS தாகா ஒருத்தர், பயிற்சி பெற்ற ஒருத்தரை களம் இறக்கி பிரஸ் மீட் அட்டன் பண்ணி பாதுகாவலரா இருங்க, நீங்க தான் வந்து அழகர் கோயில்ல பாதுகாப்பா இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பசாமி, காத்துக்கிட்டுறா கருப்பா அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி இருக்கிறாங்க. இல்லையே, எங்க அண்ணன் மாணிக் தாகூர் வேற மாதிரி சொல்றாரு. பேசுறாரு வார்த்தைகளில் விளையாடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விசிகா தலைவருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. யார் இவர்? விசிகா தலைவருக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாராமா? ஆமா, இவர் தலைமையிலான கூட்டணியில அவர் ஒரு பங்குதாரர் தானே. எழுச்சி தமிழர் எங்க இருக்கிறாரு, எழுத்து கூட்டி படிக்கிற நாம எங்க இருக்கிறோம், நீங்க எல்லாம் அதை பேசலாமா? அவர் சொல்றாருங்க, அவர் என்ன சொல்றாரு, அதாவது அமைச்சரவையில் இடம்பெற்றதற்கு பிறகு அடுத்த கட்டம் கூட்டணி தான், நீங்கள் அதற்கு வந்து விட்டீர்கள், இப்போது வார்த்தைகளில் விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுக்கிறாரு. ஓ, திருமா தோழர் வந்து நாங்கள் திமுகவோடு இன்னும் நட்பில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கா? அவரு திமுகவோடு நட்பில் இருக்கிறோம்னு சொன்னது வந்து அது அவுட் ஆஃப் கான்டெக்ட். அதை தனியா கட் பண்ணி டெக்ஸ்டா பார்த்தோம்னா அது அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல இருக்கும்.
அவர் வந்து ஒரு ஃப்ளோவில் பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டு வரும்போது நாங்கள் வந்து அமைச்சரவையில் இடம்பெற்றோம், அமைச்சரவையில் இடம்பெறும் போதும் கூட அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் வந்தோம், நாங்கள் நட்பில் தான் இருந்தோம், அதற்கு பிறகு வந்து பன்னீர் பாபு அவர்கள் அங்கு சேர்றாரு, அது எங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்து. நட்பு இருக்குது அப்படின்னா எல்லா கட்சியோடையும் தானே நட்பு இருக்குது, எந்த கட்சியோட வந்து விரோதம் கிடையாது. இப்ப பாமகவோட இருக்கிறது வந்து பாமக எங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்ல முடியுமா? பாமகவுடைய கொள்கைகள் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆளூர் ஷானவாஸ் தோழர் அவர்கள் தாவேகா மீது கடுமையான விமர்சனம் வைத்துக் கொண்டிருந்தார். இப்ப சமீப காலமா அவர் பேட்டி எதுவும் கொடுப்பதில்லை. அதனால இப்போது அவருடைய நிலைப்பாடு என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல, விட்டுலாம். ஆனா ஆரம்பத்தில் தாவேகா குறித்து மிக கடுமையான விமர்சனத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வைத்துக் கொண்டிருந்தவர் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள். அவரே இடையில ஒரு பேட்டியில சொன்னாரு, அது ஒரு ஜனநாயக கட்சி தானங்க, அதோட நட்பு இருப்பதுல என்ன தவறு, அதை நாங்க நட்பு சக்தியாதான் பாக்குறோம் அப்படின்னு வெளிப்படையா சொன்னாரு. RSS குழந்தை அதுன்னு தாவேகா குறித்து குற்றச்சாட்டு இருந்த போதுதான் அதே ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் விஜய் செய்து கொண்டிருப்பது தமிழ்நாட்டு அரசியலில் மிக ஆபத்தானதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்ததா பேரலா இதே கருத்தை சொன்னாரு. அதுல ஒண்ணும் பெரிய தவறு இல்லையே. திமுக இத வந்து மாணித்தாகூர் வந்து வார்த்தை விளையாட்டுன்னு கருதுறாரு. அவர் திமுக கூட்டணிக்குள்ள இருந்த போது போட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு, அதெல்லாம் என்னது வார்த்தை வன்முறையா? அவர் மரியாதையை தான் எதிர்பார்த்தாரு. எது காங்கிரஸ் இல்லையா, கட்சி தலைவர் மரியாதையா? ராகுல் காந்தி இருந்து மரியாதை எதிர்பார்த்திருக்கிறாரு போல. இப்ப விருதுநகர் ஆதரவா பேசியிருக்காங்க. காங்கிரஸ் மீட்டிங்ல அப்படி போட்டு டான்ஸ் பாத்தீங்களா? அப்படி ஒரு பிரம்மாண்ட மரியாதை எதிர்பார்ப்பு. யாரு கோரியோகிராஃபி? யாரு? விஸ்வநாதன் சாரா? கட்டா குஸ்தி படத்துல அப்படி போடு பாட்டு போட்டதுக்கு ஒரு குரூப் வந்து சோசியல் மீடியால கட்டா குஸ்தி படமே தோற்கணும்னு கடுமையா சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா விஜயோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியின் மேடையில அப்படி போடு போடுன்னு பாடல் ஒலித்து இசை கச்சேரி நடக்கிறது. விஜய்க்கு சொல்றதுக்குன்னு கொள்கை பாடல்னு ஒரு 5 பாடல் இருக்கு. அந்த பாடல் எடுத்து காங்கிரஸ் போட்டா யார் வந்து தடுக்க போறாங்களா? இல்ல, காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் பாடல்களை தானே போடணும், அவங்க அதுக்கு விஜய் பாடல்களை போடணும். காங்கிரஸுக்கு என்ன பாட்டு இருக்கு கண்ணா? அது அந்த பழைய சிவாஜி கணேசன் பாட்டுலாம் போடுவாங்க. இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, அதெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் நாடு தேசமா மாத்தி 15 வருஷம் ஆச்சு. வேற அந்த பாரத விலாஸ் படத்துல வர பாட்டு தானே அது. பாரதோட யாத்திராவா அது? என்ன ராகுல் காந்தி போனாரு? ஆமா, அதுக்கெல்லாம் பாட்டு போட்டாங்கல்ல. அது ஹிந்தியில போட்டாங்க. சரி, அதை எடுத்து போட வேண்டியதானே. போட்டிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்க. ஐடியா இல்ல. அதாவது காங்கிரஸ் உடைய பிரச்சனையே என்னன்னா, யாரு தன்னோடு நட்புறவோடு இருக்க விரும்புகிறார்களோ அவர்களை வந்து பல்லு பிடிச்சு பாக்குறது தான் அவர்களுடைய பிரதான வேலையா சமகாலத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. வடக்க ராகுல் காந்தியே அகிலேஷ் யாதவுக்கு இப்ப செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. உத்தரப்பிரதேசத்துல சீட் ஷேரிங்ல பாதிக்கு பாதி நாங்க நிக்க போறோம் அப்படின்னு இருக்காரு. ஏற்கனவே இவங்க 200க்கு மேல தொகுதியில் நின்று ஒரு இடத்துலயே 2 இடத்துலயே தான் ஜெயிச்சாங்க. இங்க ட்ராக் ரெக்கார்டே அப்படித்தான் இருக்கு. பாதி கூடுன்னு அடம் பிடிச்சு அவ்வளவுலயும் நின்று 1 சீட்டு 2 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு நீங்க எல்லாத்தையும் ஜெயிச்சுக்கிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்க வேண்டிய இடத்தை நோக்கி நகரலாம். எழுச்சி தமிழர் மாதிரியான நபர்கள் கூட்டணியில இருக்கும்போது அவர்கள் கருத்தியல் ரீதியா RSS எதிராக தங்களுடைய கூட்டணியை வலுப்படுத்துவதற்கு எவ்வளவு அழகா முயற்சி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்கள பேச வச்சு அவர்களுடைய இருப்பை தக்க வைப்பதன் மூலமா அவங்கள போய் தேவையில்லாம மாணிக்கம் தாகூர் மாதிரியான நபர்கள் சீண்டுவது என்பது தேவையற்ற வேலை. ஏன் அப்படி பாக்குற? இதெல்லாம் காங்கிரஸ் ஜெயிக்கணும்னா பண்றது தானே. இல்லங்க, காங்கிரஸ் இருக்கிற கூட்டணி தாவேகா ஜெயிக்கணும்னாலே இதெல்லாம் பண்ணணும்ல. எழுச்சி தமிழர் பாஜக ஜெயிக்கிறதுக்கு என்னவோ அதை சொல்லுங்க, அதைத்தான் நாங்க செய்வோம். காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு ஐடியா சொல்றீங்க. அப்ப காங்கிரஸ் உடைய உள்நோக்கம் அதுதான். உள்நோக்கம்லாம் இல்ல, வெளிப்படையான நோக்கம் அதுதான். என்னமோ நடக்குது. ஆமா, சரி, ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். விருதை மகள் கீர்த்தனா வந்து இதுக்கு ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றாங்க, அதாவது சின்ன பிள்ளைங்களை ட்ரால் பண்ணாங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஏங்க, சின்ன பிள்ளைய போய் மிரட்டிட்டு வந்தது நீங்க. ட்ரால் பண்றது அந்த குழந்தையெல்லாம் யாரும் ட்ரால் பண்ணல, உங்களை தான் இப்பயும் ட்ரால் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் எதனால அப்படின்னா, அந்த பிள்ளையினுடைய ஆங்கில அறிவை பரிசோதிக்க நீங்க போனதுனாலதான். உங்களுடைய ஆங்கில அறிவு அப்போ சொல்ல போனா அந்த பிள்ளை வந்து இவங்களை விட நல்ல இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க. அந்த பிள்ளைக்கு உடனே கேட்ட உடனே சடன் ஜெர்க்காகிறாப்பிள்ளைய தவிர வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்ட போது அந்த பிள்ளைக்கு புரியல.
அந்த வயசுல நம்மளுக்கும் அதுக்கான அர்த்தம் தெரியாது. 11th 12th ஆமா. வரும்போதுதான் வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னா அப்பா என்ன வேலை பார்க்கறாருன்னு அர்த்தம் போல அப்படின்னு. அந்த பிள்ளைக்கு வந்து ஒண்ணு அந்த தயக்கமா, அல்லது அதனுடைய பொருள் புரிஞ்சாலும் அப்பா வந்து கூலி தொழிலாளியா இருக்கிறாரு அப்படின்றத அதை எப்படி சொல்றது அப்படின்ற அந்த தயக்கமா அப்படின்றது தெரியல. அப்ப இந்த மாதிரி வந்து பிள்ளைங்களை இதே மாதிரி போய் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்க பார்ப்போம். அவன் அதே மாதிரி தமிழ்ல பேச சொல்லுங்க. 4 வார்த்தை எழுத்து கூட்டாம தமிழ்ல பேச சொல்லுங்க, தமிழ்ல எழுத சொல்லுங்க. சிபிஎஸ்இ ஸ்கூல் பசங்களை கூட்டிட்டு போய் அல்லது வந்து ஏதாவது ஒரு மும்மொழி கொள்கை அடிப்படையில் நடக்கிற கேந்திரிய வித்யாலயாவுல போய் அங்க இருக்கிற பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து எல்லா பேரையும் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல நிப்பாட்டி பஸ் ஸ்டாண்ட்ல பேரை படிக்க சொல்லுங்க. அங்கெல்லாம் போக முடியாதுல்ல. அப்ப எளிய பிள்ளைகள் எளிமையா ஏறி அடிச்சிடலாம் அப்படின்றதுதானே உங்களுடைய நோக்கமா இருக்கு. அது ரொம்ப தவறானது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுல ஒரு முக்கியமானது, அவங்க வந்து அவர்களுடைய பள்ளி அப்படின்னு சொல்லி அவங்க அரசு பள்ளியில் படித்ததா சொல்றாங்க. ஆனா அவங்க படிச்ச ஸ்கூல் வந்து மாங்கா மச்சி பள்ளி. அது வந்து அரசு பள்ளி கிடையாது, அரசு உதவி பெறக்கூடிய தனியார் பள்ளி. என்ன ஸ்கூல்? ஆமா, மாங்கா மச்சி. மாங்கா மச்சி மாங்கா பஜ்ஜியா? மாங்கா மச்சி அதை போட சொல்றேன். சத்திரிய வித்யாசாலா பள்ளிகளுடைய குழுமத்தில் கீழ் வரக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடம் வந்து 1910கள்ல இருந்து இருக்கு. அதாவது வெள்ளக்கார காலத்துல கிறிஸ்தவ மிஷினரிகள் பாடம் சொல்லி கொடுக்கறது போதுல இருந்து இந்த பள்ளிக்கூடம் வந்து இருக்கு விருதுநகர்ல. இத வந்து நம்ம எடிட்டர் அதுல வைப்பாரு. அப்படியா? விருதுநகர்ல தான் இருக்கு. ஆமா, அந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச இவங்க இத வந்து தன்னை வந்து ஒரு அரசு பள்ளியில் படித்தார் அப்படின்னு இப்ப ஒரு விக்டிம் கார்டு எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆபத்தான ஒண்ணு. ஏன்னா இவர்கள் எதை வேண்டுமானாலும் ஈஸியா மேனிபுலேட் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். நான் படிச்ச தரம் வந்து இந்த எளிய பள்ளிகளுக்கும் கிடைக்கணும்ன்றதுக்காக நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு திருப்பி ஒரு பொய்யை எடுத்துட்டு வர வாய்ப்பு இருக்கு. நீங்க அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கல, நான் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்துல படிச்சேன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க வந்து இந்த பள்ளிக்கூடம் பேரனா சத்திரிய வித்யாசாலா பள்ளி, அந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச நீங்களே இவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இவ்வளவு போடுறதா ஏன் போடுறதான்னு உங்களுக்கே தெரியாம இருக்குன்னா, ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல பின்தங்கிய இடத்துக்கு சூழல்ல இருந்து வரக்கூடிய ஒரு குழந்தை மிஸ்டேக் தான் விடட்டுமே, கற்றுக்கட்டுமே. என்ன பிரச்சனை இல்ல? இந்த பட்லர் இங்கிலீஷ்ல வச்சுதான் நம்ம பெண்ல வேலை பார்த்தோம். இதே இங்கிலீஷ்ல வச்சுதான் நம்ம வாய்ஸ் ஆஃப் காமன்ல வேலை பார்த்தோம். இதே இங்கிலீஷ்ல வச்சுதான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரா பொறுப்பேற்றிருக்கிறோம். பாத்துருக்காங்களா? இந்த இங்கிலீஷ்ல வச்சு ஆந்திராலயே வேலை பார்த்திருக்கீங்கல்ல. அப்ப இதை விட நல்லாதான் அந்த பிள்ளை பேசுது, ஒன்னும் குறைவாலாம் பேசல. அப்படியேனாலும் அந்த டீச்சரை அடுத்து கார்னர் பண்றது, உங்களுக்கு சரியா சொல்லி கொடுக்க தெரியலன்ற மாதிரி. அந்த டீச்சர் எவ்வளவு ப்ரொஃபிஷியன்ட்டா பேசுறாங்கன்னு பாக்குறாங்க. ஒரு ப்ரொஃபிஷியன்ட்டான டீச்சர் ஒரு ப்ரொஃபிஷியன்ட்டான ஸ்பீக்கரா இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. டீச்சருக்கு வந்து கிராமர் சொல்லி கொடுக்க தெரிஞ்சா போதும், அந்த பிள்ளை பேசுறத சரியா தவறான்னு சொல்லி கொடுக்க தெரிஞ்சா போதும், எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்க தெரிஞ்சா போதும். அந்த டீச்சர் வந்து எல்லாத்தையும் பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது வந்து போட்டோஷாப் எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் மாதிரி இது கிடையாது. நம்ம வந்து இது ஒரு மொழி. இந்த மொழியை வந்து நமக்கு தெரிஞ்சதா கற்றுக் கொடுக்குறோம். அந்த பிள்ளைங்க அவங்களுக்கு புரிஞ்ச வகையில பேசுறாங்க. அந்த இதுக்குள்ளதான் திருத்தம். இப்ப யாரோ போஸ்ட் போட்டிருந்தாங்க, லண்டன்ல இருக்கிற பிச்சைக்காரர் கூட தான் வந்து இங்கிலீஷ் பேசுவாரு, அந்த இங்கிலீஷை மெச்சிக்கலாமா அதுக்காக? அப்ப இங்கிலீஷ்ன்றது வந்து அந்த பிள்ளையோட படிப்பு தான் முக்கியமே தவிர அந்த பிள்ளை எப்படி பேசுதுன்றது இல்லை. அதனாலதான் நம்ம பாடத்திட்டத்துல என்ன வச்சிருக்கோம்னா, பேசுறதுக்கு மதிப்பெண் கிடையாது, அவங்க பாடத்திட்டத்தை படிச்சு எழுதுறதுக்கு தான் மதிப்பெண் கொடுக்குறோம். ஏன் அதுலயுமே சமச்சீர் கல்விலாம் வந்ததுக்கு பிறகு எழுதும் முறையவே நம்ம மாத்தி அமைச்சிருக்கோம். வெறுமனா 5 மார்க்கு 10 மார்க்குன்னு எழுதாம இதனுடைய ரீசனிங்க எழுது, இதனுடைய லாஜிக்கை புரிஞ்சு வச்சிருக்கியா, இதனுடைய அவுட்கம் எழுது அப்படின்னு நம்ம அந்த பிள்ளைகளை வந்து எழுத்து திறனாதான் அதிகப்படுத்துறோம். அவங்களுடைய நாலேஜ், அந்த நாலேஜ் அவங்க எழுதி வெளிப்படுத்த தெரியணும், அது போதும். அது தெரிஞ்சா அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்ததுனாலே அவங்களால எந்த லாங்குவேஜ்னாலும் கத்துக்க. இப்ப எனக்கு என்ன இங்கிலீஷ் டஸ்ட் புஷ்னு தெரியுமா? நான் கார்கா சாட்டர்ஜி இன்டர்வியூ எடுக்கலையா? நான் வந்து தீஸ்தா சதுல்வாத் இன்டர்வியூ எடுக்கலையா? நாளைக்கு வந்து வேற யாரோ கபில் சிபல் நான் இன்டர்வியூ எடுக்கலையா? கபில் சிபல் அந்த ஆங்கிலத்துக்கு முன்னாடி என்னுடைய ஆங்கிலம் வந்து 0 தூசி. ஆனா கபில் சிபலை நான் இன்டர்வியூ எடுக்கல. ஏன்னா எனக்கு சப்ஜெக்ட்ல நாலேஜ் இருக்கு. அந்த சப்ஜெக்ட் நாலேஜை நான் வார்த்தைகளால ரெப்ரசன்ட் பண்றேன், அவ்வளவுதான். அப்ப சப்ஜெக்ட் நல்லா இருந்தா மொழி வந்து ஒரு பிரச்சனையே இல்லை. இந்த கான்பிடன்ஸை கொடுக்க வேண்டிய அமைச்சர், நீ எவ்வளவு அறிவுள்ள பிள்ளையானாலும் இரு, நீ பெஞ்சில கூட உட்காந்துக்க, உனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாதுல்ல அப்படின்னு பேசுறது வந்து தமிழ்நாடு கல்வி முறைமைக்கு எதிரானது. இதே மாதிரி நம்ம சிம்பிளான ஒரு கேள்வி, தாவேகாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு
இந்த குழந்தை உட்பட எல்லாருமா சேர்ந்து, அந்த ஸ்கூல் டீச்சர் உட்பட எல்லாருமா சேர்ந்து அவங்க எல்லார்ட்டையும் அவங்க டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான 2 கேள்வி மட்டும் கேட்போம். தமிழ்லயே பேசட்டும். தமிழ்லயே 2 கேள்வி. ஒண்ணுல பிடிஆர் நிதித்துறை அமைச்சரா இருந்தாரு, அதே நிதித்துறை அமைச்சரும் இப்ப இருக்கிற உங்க நிதித்துறை அமைச்சரும் ஒன்னா உட்கார்ந்துட்டோம். கல்வித்துறை அமைச்சர் உங்க ராஜ்மோகனும் அன்பில் மகேஷும் பக்கத்துல உட்கார்ந்து வேணாம் யாருமே வேண்டாம், அவருதான் வரணும். இதுக்கு விஜயா அவர்தான் வரணும். அவர் ஒருத்தர் போதுங்க. இது எல்லாருமே வந்து விஜயனுடைய மேனிபெஸ்டேஷன்ஸ் தானே. முதலமைச்சர் விஜய் வந்து பேசினா போதும். எனக்கு பதில் தெரியாதவன்ட்ட கேட்டா பரவாயில்ல, எனக்கு கேள்வியே என்னன்னு தெரியாது. நான் யாரு வெறும் டுபாக்கூர். சரி, இல்லன்னா புஷி ஆனந்த் வர சொல்லுங்க. வாங்க, யாராவது ஒரு ஆளு உங்க எம்எல்ஏ ஒருத்தரை கூப்பிடுங்க. அமைச்சர் கூட பாவம் பெரிய ப்ரொஃபைல் பிஸியா இருப்பீங்க, உங்க எம்எல்ஏக்களை கூப்பிடுங்க. மக்கள் எம்எல்ஏவின் பணி என்ன? சிம்பிளா 2 மார்க் கொஸ்டின். உங்க எம்எல்ஏக்கள் எல்லாரும் இப்படி உட்கார்ந்து அந்த ஸ்கூல் பசங்கள்ட்ட ஒப்பிக்க சொல்லு முடியுமா? தொகுதி பேரை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் எழுத சொல்லுங்க. முடியுமா? அப்ப எதுவுமே இல்லாம நம்மகிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்கப்ப நம்ம பச்சை மண்ணை போய் நின்னுகிட்டு அத்தனை கேமரா முன்னாடி ஹராஸ் பண்றோம்னா இது எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை. சரி, உங்களை அறியாம உங்களுக்கு இருக்கக்கூடிய ரீல்ஸ் மோகத்துல நீங்க அப்படி அதை பண்ணிட்டீங்க, அது தவறுன்னு சுட்டி காட்டும் போது முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அவர் இன்ஸ்பெக்ஷனுக்கு போன 1000 வீடியோ இருக்கு, எடுத்து போட்டு பாருங்க. அன்பில் மகேஷ் கவர்மெண்ட் ஸ்கூல் விசிட் அப்படின்னு கூகுள்ல அடிச்சு பாருங்க. வரிசையா அவருதான் சொல்றாரு வந்து நிற்கும். இது நம்ம ஸ்கூல்ரா, நம்ம வீடுரா, தப்பா பேசினாண்டா கத்துக்க முடியும், பேசுடா, எனக்கு அப்பல எல்லாம் தெரியுமா, உன்னை மாதிரிதான் நானும். அவர் முதல்ல வந்து அவங்களோட உட்காந்து நல்லா ஜாலியா பேசி, சாப்பிட்டியா, எங்க இருந்து வர்ற, நானும் அந்த ஏரியா தான், நீ எப்படி வர்ற, பஸ் பாஸ் இருக்கு, பஸ்ல வர்றேன், பரவாயில்ல, நானும் அப்படிதான் வருவேன், பசங்களோட சாயங்காலம் முடிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு அந்த கடையில் போய் சாப்பிடுவீங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் பேசும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஐஸ் பிரேக் ஆகி, அதுக்கப்புறம் வந்து சார் ரொம்ப நல்லா பேசுறீங்க சார், நானும் கொஞ்சம் நேரம் பேசுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் வர்றான். பேசுறது தயக்கமா இருக்கா? தயக்கமா இருக்குன்னா அப்ப நீ தான் பேசணும், நீ பேசு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, தப்பா பேசு, கத்துக்கலாம், அப்படி பேசுறது வேற. குழந்தைக்கு சொல்லி கொடுப்பான்ல. இந்த நான் படிச்சுக்கிட்டு இருந்தப்ப எங்க ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி என்கிட்ட தாண்டா வந்து இந்த கேள்வி கேட்டாரு, என்னைய தாண்டா இப்படி சொல்ல சொன்னாருன்னா அவர் பையன் கிட்ட சொல்லுவாப்ல. அந்த பையன் அப்ப அது எவ்வளவு பெரிய மெமரி. இப்ப கீர்த்தனை சந்திச்ச அந்த பாப்பாவுக்கு இந்த மெமரி அவங்க குழந்தைகிட்ட சொல்ல முடியுமா? ட்ராமாடைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிள்ளையில போய். அப்ப இது தப்புன்னு சுட்டி காட்டும் போது அந்த தப்ப உணராம நானே பாவம் கருப்பாக இருக்கிறேன், எனக்கு வருமா லைக் அப்படின்னு கேட்டா இந்த தமிழ் சமூகம் மீண்டும் மீண்டும் அத கேள்வி எழுப்பாதா? ஏங்க, அவங்க ஆட்சி அமைச்சது தப்பு, நம்மள பூரா தமிழ்நாட்டே டிராமடைஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதே அவங்களால புரிஞ்சுக்கிட முடியல. இது எப்படி போறாங்க போங்க, நீங்களுக்கு மத்தியில தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது காஸ்ட்லி மிஸ் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு அன்பில் மகேஷ் அவர்கள். அன்பில் மகேஷ் விருதை மகள். ஓகே, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த அமைச்சர்கள் உங்களுக்கு பிடித்த அமைச்சர் யார், அவங்களுடைய செயல்பாடுகளில் உங்களுக்கு பிடித்த இது அப்படின்றத. நன்றி.